சமாதானத்திற்கு, சந்தோஷத்திற்கு, நித்தியத்திற்கு நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறது துக்கமான வழியில நாம் போய்கொண்டிருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில பாவம் நம்மை இப்படிப்பட்ட வழியில இழுத்து செல்கிறது. ஆகவே பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக, அதாவது தேவன் விரும்பாத காரியத்தை செய்வதுதான் பாவம். ஆகவே இந்த பாவம், வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி. ஆகவே அந்த மரணத்தை நோக்கி மனிதர்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த மரணத்தை விரும்பாத தேவன் இந்த காலை வேளையில நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறதற்காக நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும். எதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால், பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை அன்பாயிருக்கிறதான தேவன் இந்த பூமியில மனுஷனாக கடந்து வந்து மனுஷர்களுக்கு பாவத்தின் நிமித்தமாக வரக்கூடியதான ஆக்கினையை சிலுவையில அவர் மீது சுமந்து கொண்டார். அதாவது நாம் கட்டி தீர்க்க வேண்டியதான கடனை நாம் அடைக்க முடியாத தவித்துக் கொண்டிருந்ததான வேளையில நமக்காக ஒருவர் கடனை கட்டி தீர்த்து நம்மை விடுதலையாக்குவது போல பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டு மரித்தார். அதோடு மாத்திரமல்ல, அவர் மரித்து தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தபடினாலே, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாக இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் விசுவாசம் வைக்கிறது தான் மனம் திரும்புதல் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, ஓ தேவனே, நான் செய்த பாவங்களுக்காக என்னுடைய தண்டனையை சிலுவையில நீர் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே நீர் என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நீர் கொடுக்கக்கூடியதான அந்த சமாதான வாழ்வை, அந்த நித்திய வாழ்வை எனக்கு தர வேண்டுமே என்று சொல்லி நாம் அவரிடத்துல நம்மை சமர்ப்பணம் செய்வோமேயானால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்துக் கொள்கிறார், நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். பின்பு சகலவிதமான துன்பங்களில் இருந்தும், துயரங்களில் இருந்தும், கவலை, கண்ணீர், வியாதி, மரணம் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார்.